நண்பா, இந்த உலகத்துல கத்தியால படுற காயத்தை விட, ஒருத்தரோட வார்த்தையாலையும், துரோகத்தாலையும் நம்ம மனசுல படுற காயம் இருக்கே, அது ரொம்ப கொடியது. உங்களை ஒருத்தர் எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்தி இருக்கலாம். இல்ல நீங்க உயிரா நேசிச்சவங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம இரத்தம் கொதிக்கும். அவங்க கிட்ட போய் சண்டை போடணும். அவங்க செஞ்சதை விட மோசமா அவங்கள திட்டணும்னு தோணும். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, கோபப்படும்போது நீ உன் பலவீனத்தை வெளிப்படுத்துகிற. மௌனமாக இருக்கும்போது உன் பலத்தை சேமிக்கிற. நீங்க பதிலுக்கு கத்தும்போது, அவங்க எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிடுது. ஆனா நீங்க மௌனமா இருக்கும்போது தான் போர் அங்க ஆரம்பிக்குது. அந்த மௌனம் அவங்களுக்கு ஒரு புரியாத புதிரா மாறும். மௌனத்தின் போர் தந்திரம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற 10 தந்திரங்கள் வெறும் அமைதியா இருக்குது கிடையாது. இது ஒரு ராஜதந்திரம். உங்கள காயப்படுத்தியவங்க நீங்க வந்து கெஞ்சுவீங்கன்னு நினைப்பாங்க. இல்லன்னா சண்டைக்கு வருவீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க மௌனம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுக்கும்போது, அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். இவன் ஏன் அமைதியா இருக்கான்? இவன் மனசுக்குள்ள என்ன பிளான் ஓடுது? இந்த ஒரு குழப்பம் அவங்களை சிதைக்கும். உங்களை காயப்படுத்தியவர்களை உங்கள் மௌனத்தால் எப்படி பணிய வைக்கலாம்? இதோ சாணக்கிய நீதியின் அடிப்படையில 10 தந்திரங்கள். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இன்னைக்கு ஒரு புதிய மனிதனா நீங்க வெளியே போவீங்க. தந்திரம் ஒன்று விளக்கங்கள் அளிப்பதை நிறுத்துங்கள். த சைலன்ஸ் ஆஃப் நோ எக்ஸ்பிளனேஷன். தந்திரம் நம்பர் 1. உங்க தரப்பு நியாயத்தை விளக்குவதை இப்போதே நிறுத்துங்கள். நம்ம மேல ஒருத்தர் ஒரு தப்பான பழிய போடும்போது, நம்ம பதறி போய் இல்ல நான் அப்படி பண்ணலன்னு கத்துவோம். ஏன் தெரியுமா? நம்மளோட இமேஜ் உடைஞ்சிடுமோன்னு நமக்கு ஒரு பயம். சாணக்கியர் சொல்றாரு, உன் நண்பனுக்கு விளக்கம் தேவையில்லை. உன் எதிரி அதை நம்ப போவதில்லை. நீங்க விளக்கம் கொடுக்கும்போது அவங்க நீதிபதி ஷீட்ல இருக்கிறாங்க. நீங்க குற்றவாளி கூண்டுல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அவங்க உங்கள பத்தி தப்பா பேசும்போது நீங்க அமைதியா அவங்க கண்ணையே பாருங்க. ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. மௌனம் தரும் அதிகாரம். அந்த மௌனம் அவங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? உன்னோட வார்த்தைகளுக்கு என் மனசுல எந்த மதிப்பும் இல்ல அப்படிங்கிற கசப்பான உண்மையை உரக்கச் சொல்லும். ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கு சிறந்த வழி அவங்க பேசுறத கண்டு கொள்ளாம கடந்து போறதுதான். நீங்க அமைதியா ஒரு புன்னகையோட அந்த இடத்தை விட்டு நகரும்போது, அந்த மௌனம் அவங்க காதுல ஒரு பெரிய இடி மாதிரி முழங்கும். நீங்க பேசாத ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வியா உருவெடுக்கும். அதுதான் உங்களோட முதல் வெற்றி. தந்திரம் 2. உணர்ச்சிகளை பலியாக்காதீர்கள். ஸ்டார்தமா எமோஷனல் ரியாக்ஷன் தந்திரம். நம்பர் 2. உணர்ச்சிகளை காட்டாதீர்கள். உங்களை ஒருத்தர் காயப்படுத்துறாருன்னா அவரோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை ஆத்திரப்பட வைக்கணும், உங்களை அழ வைக்கணும், மொத்தத்துல உங்களை நிதானம் இழக்க வைக்கணும். நீங்க எப்போ கோவப்படுறீங்களோ அப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல விருந்து போடுறீங்கன்னு அர்த்தம். அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியருக்கு சொன்னார், எதிரி எப்பொழுது உன்னை ஆத்திரம் மூட்டுகிறானோ அப்போது அவன் தன் பலவீனத்தை மறைக்க முயற்சிக்கிறான். கல் சிலையாக இருங்கள். அவங்க உங்களை திட்டும்போது நீங்க ஒரு கல் சிலைய போல எந்த உணர்ச்சியும் இல்லாம அமைதியா அவங்கள பாருங்க. அந்த பார்வை அவங்கள நடுங்க வைக்கும். நான் இவ்வளோ பேசுறேனே இவன் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலையேன்னு அவங்க தோத்து போய் நிப்பாங்க. உங்களோட இந்த தன்மானம் அவங்க ஈகோவை சுக்குநூறா உடைக்கும். அவங்க முன்னாடி நீங்க மௌனமா நிக்கும்போது அவங்க சின்ன மனுஷனா தெரிவாங்க. நீங்க ஒரு மாபெரும் மலையா தெரிவீங்க. தந்திரம் 3. டிஜிட்டல் மௌனம். சமூக ஊடக தந்திரம், டிஜிட்டல் சைலன்ஸ் மற்றும் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. தந்திரம் நம்பர் 3. உங்க சமூக ஊடகங்களில் மௌனத்தை போர்த்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒருத்தர் நம்மளை காயப்படுத்திட்டா உடனே நம்ம செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? வாட்ல சோகமான பாட்டு வைக்கிறது, யாரையும் நம்பாதீங்கன்னு ஸ்டேட்டஸ் போடுறது, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு மறைமுகமான போஸ்ட் போடுறது. சாணக்கியர் சொல்றார், உன் எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை உன்னை பற்றிய தகவல்கள் அவனுக்கு தெரியாமல் தடுப்பதே. நீங்க சோகமான ஸ்டேட்டஸ் போட்டா அவங்க அதை திருட்டுத்தனமா பார்த்துட்டு, பாத்தியா நான் காயப்படுத்தினது அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்குன்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. நீங்க அவங்களுக்கு அந்த வெற்றியை ஏன் தாரவார்த்து கொடுக்குறீங்க? அவங்க செஞ்ச துரோகத்தை விட நீங்க காட்டுற இந்த ரியாக்ஷன் அவங்கள இன்னும் பலசாலியாக்கும். இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க. உங்க ஆன்லைன் உலகம் அமைதியாகட்டும். நிறைய பேர் பண்ற இன்னொரு தப்பு, கோபத்துல உடனே அவங்களை பிளாக் பண்றது. நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா எனக்கு உன் மேல கோபம் இருக்குன்னு நீங்க அவங்களுக்கு அறிவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா அவங்கள பிளாக் பண்ணாதீங்க. ஆனா அவங்க மெசேஜ் பார்த்தும் பார்க்காதது போல இருங்க. அவங்க ஸ்டேட்டஸ் நீங்க பார்க்காதீங்க. ஆனா நான் அவங்க உங்க ஸ்டேட்டஸ பார்க்கட்டும். அந்த ஸ்டேட்டஸ்ல கூட நீங்க அவங்கள பத்தி எதையுமே போடாதீங்க. நீங்க உங்க வேலைய பாருங்க அல்லது எதுவுமே போடாம இருக்கின்றது. அவங்க மண்டைக்குள்ள 1000 கேள்விகள் ஓடும். இவன் ஏன் கவலைப்படல? இவன் எப்படி இவ்ளோ அமைதியா இருக்கான்? என்னை பத்தி இவன் ஒரு வார்த்தை கூட பேசலையே. அப்போ நான் இவன் வாழ்க்கையில ஒரு துரும்பு கூட இல்லையோ? இந்த ஒரு சந்தேகம் அவங்க ஈகோவை சிதைக்கும்.
நீங்க மௌனமா இருக்கும்போதுதான் அவங்க மனசுக்குள்ள உங்களை பத்தின பயம் வளரும். அத்தியாயம் 4. வெற்றியே உரத்த மௌனம். வார்த்தைகளை சேமித்து வளர்ச்சியை பெருக்கு. தந்திரம் நம்பர் 4. உங்க வார்த்தைகளை சேமிச்சு வைங்க. உங்க வெற்றியை கத்த விடுங்க. உங்கள காயப்படுத்தின ஒருத்தர் முன்னாடி நின்னு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாருன்னு சவால் விடுறது ரொம்ப பலவீனமான செயல். சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியருக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதுதான். உன் வாய் மௌனமாக இருக்கட்டும். நீங்க யார பத்தியும் புகார் சொல்லாதீங்க. யாரையும் திட்டாதீங்க. மௌனமா ஒரு ரூம்ல உட்கார்ந்து உங்க வேலை மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஒரு நாள் அவங்க உங்க பேரை தற்செயலா கேட்கும் போதோ அல்லது பார்க்கும் போதோ நீங்க ஒரு மாபெரும் இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை கூட பேச தேவையில்லை. காலத்தின் பதில். நீங்க மௌனமா இருந்து செதுக்கின உங்க சாம்ராஜ்யம் அவங்க முன்னாடி நிக்கும்போது, அது அவங்க முகத்தில ஓங்கி ஒரு அறை விடும் பாருங்க. அதுதான் உண்மையான பழிவாங்குதல். நீங்க பேசாமலேயே அவங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். இவன போய் தப்பா எடை போட்டுட்டோமே! இவனை இவ்வளவு காயப்படுத்தியும், இவன் இவ்வளவு உயரத்துக்கு போயிட்டானேன்னு அவங்க குற்ற உணர்ச்சியில கதறுவாங்க. நண்பா, உன் வளர்ச்சியை விட பெரிய தண்டனை உன்னை காயப்படுத்தினவனுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த வளர்ச்சியை நீ மௌனமா இருந்துதான் அடைய முடியும். கத்துறவன் தோத்து போவான். காரியம் செய்கிறவன் ஜெயிப்பான். அத்தியாயம் 5. மர்மமான புன்னகை, எதிர்பாராத எதிர்வினை. தந்திரம் நம்பர் 5. மௌனத்தோடு கூடிய ஒரு புன்னகை. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான தந்திரம் நண்பா. உங்களை ஒருத்தர் மிக மோசமா காயப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ தற்செயலா ஒரு இடத்துல நீங்க அவங்கள நேருக்கு நேர் பார்க்கறீங்கன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு முகத்தை திருப்பிக்கிட்டு கோவமா போவாங்க, இல்லைன்னா வன்மத்தோட முறைப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்க கண்ண பார்த்து எந்த ஒரு வன்மமும் இல்லாம ரொம்ப இயல்பா ஒரு சின்ன புன்னகையை வீசுங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அப்படியே அவங்கள கடந்து போயிட்டே இருங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் எதிரியை நீ மதிக்கவே இல்லை என்பதுதான் நீ அவனுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அவமானம். நீங்க அந்த புன்னகையோடு கடந்து போகும்போது அவங்க மண்டைக்குள்ள ஒரு பெரிய போர் ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு துரோகம் பண்ணுனேன், இவனை இவ்வளவு காயப்படுத்தினேன். ஆனா இவன் என்னடான்னா எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சிட்டு போறானே, ஒருவேளை இவன் என்ன தலையிலேயே ஏத்திக்கலையோ, இவனுக்கு நான் ஒரு தூசி கூட இல்லையோ, இந்த ஒரு சந்தேகம் அவங்க ஈகோவை சுக்குநூறா உடைக்கும். மௌனத்தின் ஆளுமை, தி ஆரா ஆஃப் சைலன்ஸ். உங்களுடைய அந்த மௌனமான புன்னகை அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என்னோட மகிழ்ச்சியை உன்னால ஒருபோதும் பறிக்க முடியாது அப்படிங்கிற செய்தியை நீங்க பேசாமலேயே அவங்க மூளைக்கு அனுப்பிட்டீங்க. இந்த உலகத்துல உங்களை ஒருத்தர் காயப்படுத்துறாங்கன்னா அவங்க உங்களை விட ஒரு படி மேல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சிரிச்சிட்டு அமைதியா கடந்து போகும்போது நீங்க அவங்கள விட 1000 மடங்கு உயரத்துல இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கே புரிய வச்சிட்டீங்க. நண்பா, உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி அழுது நிக்காதீங்க. கத்தி பேசாதீங்க. மௌனமா ஒரு புன்னகையை வீசுங்க. அந்த புன்னகை அவங்க தூக்கத்தை கெடுக்கும். இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிற கேள்வி அவங்கள உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். உங்களை சிதைக்க நினைச்சவங்க உங்களை பார்த்து மிரண்டு நிப்பாங்க. அத்தியாயம் 6. ரகசியங்களை மௌனமாக்குங்கள். வலியை ரகசியமாக வை. தந்திரம் நம்பர் 6. உங்க காயங்களையும் ரகசியங்களையும் மௌனமாக்குங்கள். நம்ம காயப்படும் போது நாம செய்யற மிகப்பெரிய தப்பு 4 பேர்கிட்ட போய் புலம்புறது. அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் போது நீங்க உங்களோட பலவீனத்தை ஊர் முழுக்க தாரை வார்த்து கொடுக்கறீங்க. சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, பாம்பு தன் விஷத்தை காட்டக்கூடாது, சீர்வதை மட்டும் காட்ட வேண்டும். உங்களை ஒருத்தர் காயப்படுத்திட்டாரா? அந்த வலிய ஒரு ரகசியமா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை யாருக்கிட்டையும் பகிராதீங்க. நீங்க மௌனமா இருக்கும் போதுதான் உங்க எதிரிக்கு ஒரு பயம் இருக்கும். இவன் மனசுக்குள்ள என்ன பிளான் பண்றான்? இவன் எவ்வளோ அடி வாங்கியும் இன்னும் அமைதியா இருக்கானேன்னு அவங்க நடுங்குவாங்க. உங்க வலிய நீங்க மௌனமா வச்சிருக்கும் போது அது உத்வேகமா மாறும். ஆனா அதை வெளியே சொல்லும் போது அது வெறும் புகாரா மாறிடும். அதிகாரத்தின் மௌனம். நீங்க உங்க வழிய பத்தி பேசாம இருக்கும்போது நீங்க ஒரு அதிசயமான மனிதனா மாறுறீங்க. உங்களை யாராலையும் கணிக்க முடியாது. காயப்படுத்தியவன் உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க கவலைப்படாம உங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன்தான் தோத்து போனதா உணர்வான். மௌனம் என்பது பலவீனம் கிடையாது. அது மிகப்பெரிய அதிகாரம். ஒரு ராஜா தன் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டார். நீங்களும் ஒரு ராஜாவாக இருங்க. உங்க மௌனம் அவர்களை யோசிக்க வைக்கட்டும். உங்கள் வளர்ச்சி அவர்களை அலற வைக்கட்டும். உன்னோட மௌனம் உன்னைய காயப்படுத்தியவனுக்கு ஒரு பெரிய தண்டனை மட்டும் இல்ல நண்பா. அது உன்னை ஒரு ஒரு முதிர்ச்சியான மனிதனா உலகத்துக்கு காட்டும். அத்தியாயம் 7. கண்கள் பேசும் மௌனம். வார்த்தையற்ற போர். தந்திரம் நம்பர் 7. பேசாத வார்த்தைகளை உங்கள் கண்கள் பேசட்டும்.
உங்களை காயப்படுத்தியவர் அல்லது அவமானப்படுத்தியவர் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறார், அல்லது ஏதோ ஒரு குத்தலான பேச்சை வீசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த இடத்தில் பெரும்பாலானவர்கள் செய்யும் தவறு, உடனே ஏன் இப்படி பேசுகிறாய் என்று வாக்குவாதம் செய்வது. ஆனால் சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்கிறார். உன் பார்வையில் ஒரு சிங்கத்தின் தீர்க்கம் இருக்கட்டும். அவர் பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். ஆனால் உங்கள் கண்களை அவர் கண்களிலிருந்து அகற்றாதீர்கள். மிக நிதானமாக, ஒருவிதமான அலட்சியத்தோடு அவர் கண்களையே 10 முதல் 15 வினாடிகள் உற்று பாருங்கள். அந்த மௌனமான பார்வை அவருக்குள் ஒரு நடுக்கத்தை உருவாக்கும். ஏன் இவன் இப்படி பார்க்கிறான்? இவன் பார்வையில் ஒரு அதிகாரம் தெரிகிறது என்று அவர் தடுமாறுவார். நீங்கள் பேசும் 1000 வசவுகளை விட அந்த ஒரு கூர்மையான மௌனமான பார்வை அவர் ஆன்மாவை சுடும். அலட்சியமே அதிகாரம். அந்த பார்வைக்கு பிறகு ஒரு சிறிய அலட்சியமான சிரிப்பை உதிர்த்துவிட்டு அவர் அங்கு இல்லாதது போலவே உங்கள் வேலையை பார்க்கத் தொடங்குங்கள். இதுதான் தந்திரம். அவர் உங்களை நோக்கி எறிந்த அந்த விஷம் உங்கள் மௌனத்தால் அவருக்கே திரும்பிச் சென்றுவிடும். யாரோ ஒரு அந்நியனை பார்ப்பது போல நீங்கள் அவரை பார்க்கும்போது அவருடைய இருப்பே உங்களுக்கு ஒரு பொருட்டில்லை என்பது நிரூபணம்கிறது. ஒரு மனிதனுக்கு அவனுடைய பேச்சுக்கு பதில் கிடைக்காத போதுதான் அவன் தன் சுயமதிப்பை இழக்கிறான். நண்பா, உன் மௌனம் வெறும் அமைதி அல்ல, அது ஒரு கண்ணாடி. அவர் எவ்வளவு கீழ்த்தரமானவர் என்பதை அந்த மௌனம் அவருக்கு தெளிவாக காட்டும். உங்களை சிதைக்க வந்தவர் உங்கள் மௌனமான ஆளுமையால் நிலை குலைந்து போவார். அத்தியாயம் 8. மன்னிப்பு இல்லாத தூரம். மன்னிப்பு ஒரு பலவீனம் அல்ல, தந்திரம். நம்பர் 8. மன்னிக்க வேண்டாம், ஆனால் மௌனமாக விலகிச் செல்லுங்கள். நிறைய பேர் சொல்வார்கள், காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள், அப்போதுதான் நிம்மதி கிடைக்கும் என்று. ஆனால் சாணக்கியர் இதில் சற்று மாறுபடுகிறார். அவர் சொல்கிறார், துரோகம் செய்தவனை மீண்டும் நம்புவது தற்கொலைக்கு சமம். உங்களை காயப்படுத்தியவர் மன்னிப்பு கேட்டு வரலாம், அல்லது எதுவும் நடக்காதது போல மீண்டும் உங்களிடம் பேச வரலாம். அந்த இடத்தில் நீங்கள் சண்டையிட வேண்டாம். ஆனால் அவர் மீண்டும் உங்கள் எல்லைக்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள். உங்கள் மௌனம் அங்கு ஒரு மதில் சுவராக இருக்கட்டும். அவர் பேச வரும்போது நீங்கள் நாகரீகமாக பதிலளிக்கலாம். ஆனால் அந்த பேச்சில் பழைய நெருக்கம் இருக்கக்கூடாது. உங்கள் வார்த்தைகளில் ஒரு குளிர்ச்சியும் மௌனமான இடைவெளியும் இருக்க வேண்டும். அந்த இடைவெளிதான் அவருக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனை. உங்கள் இல்லாமை அவருக்கு புரியட்டும். உங்களை இழந்த பிறகுதான் உங்கள் மதிப்பு அவருக்கு தெரியும். நாம் செய்த தவறுக்காக ஒரு நல்ல மனிதனை இழந்துவிட்டோம் என்கிற அந்த வழி அவரை வாழ்நாள் முழுக்க வாட்டும். நீங்கள் கத்தி பேசி சண்டையிட்டால், நல்லவேளை, இவனை விட்டு விலகியது நல்லது என்று அவர் சமாதானம் அடைவார். ஆனால் நீங்கள் கண்ணியமாக, மௌனமாக விலகிச் செல்லும்போது அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. நண்பா, உன் மௌனம் அவருக்கு ஒரு செய்தியை சொல்லட்டும். உனக்கு என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு இடம் கிடைக்காது. பழிவாங்குவதை விட ஒருவரை உங்கள் கீழ்த்தரமானவர் என்பதை அந்த மௌனம் அவருக்கு தெளிவாக காட்டும். உங்களை சிதைக்க வந்தவர் உங்கள் மௌனமான ஆளுமையால் நிலை குலைந்து போவார். அத்தியாயம் 8. மன்னிப்பு இல்லாத தூரம். மன்னிப்பு ஒரு பலவீனம் அல்ல, தந்திரம். நம்பர் 8. மன்னிக்க வேண்டாம், ஆனால் மௌனமாக விலகிச் செல்லுங்கள். நிறைய பேர் சொல்வார்கள், காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள், அப்போதுதான் நிம்மதி கிடைக்கும் என்று. ஆனால் சாணக்கியர் இதில் சற்று மாறுபடுகிறார். அவர் சொல்கிறார், துரோகம் செய்தவனை மீண்டும் நம்புவது தற்கொலைக்கு சமம். உங்களை காயப்படுத்தியவர் மன்னிப்பு கேட்டு வரலாம், அல்லது எதுவும் நடக்காதது போல மீண்டும் உங்களிடம் பேச வரலாம். அந்த இடத்தில் நீங்கள் சண்டையிட வேண்டாம். ஆனால் அவர் மீண்டும் உங்கள் எல்லைக்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள். உங்கள் மௌனம் அங்கு ஒரு மதில் சுவராக இருக்கட்டும். அவர் பேச வரும்போது நீங்கள் நாகரீகமாக பதிலளிக்கலாம். ஆனால் அந்த பேச்சில் பழைய நெருக்கம் இருக்கக்கூடாது. உங்கள் வார்த்தைகளில் ஒரு குளிர்ச்சியும் மௌனமான இடைவெளியும் இருக்க வேண்டும். அந்த இடைவெளிதான் அவருக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனை. உங்கள் இல்லாமை அவருக்கு புரியட்டும். உங்களை இழந்த பிறகுதான் உங்கள் மதிப்பு அவருக்கு தெரியும். நாம் செய்த தவறுக்காக ஒரு நல்ல மனிதனை இழந்துவிட்டோம் என்கிற அந்த வழி அவரை வாழ்நாள் முழுக்க வாட்டும். நீங்கள் கத்தி பேசி சண்டையிட்டால், நல்லவேளை, இவனை விட்டு விலகியது நல்லது என்று அவர் சமாதானம் அடைவார். ஆனால் நீங்கள் கண்ணியமாக, மௌனமாக விலகிச் செல்லும்போது அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. நண்பா, உன் மௌனம் அவருக்கு ஒரு செய்தியை சொல்லட்டும். உனக்கு என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு இடம் கிடைக்காது. பழிவாங்குவதை விட ஒருவரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக வெளியேற செய்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை உங்கள் மௌனம் உறுதிப்படுத்தும்.
அத்தியாயம் 9. சுய முன்னேற்றத்தில் மௌனம். சத்தமில்லாத உழைப்பு. தந்திரம் நம்பர் 9. உன் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும். உன் வெற்றி உலகிற்கு பேரிடைச்சலாக இருக்கட்டும். நண்பா, சாணக்கியர் சொன்ன ஒரு மிகச்சிறந்த தந்திரம் இது. உன் அடுத்த அடியை உன் நிழலுக்கு கூட தெரியாமல் வை. உங்களை ஒருத்தர் காயப்படுத்திட்டாரா? உடனே அவங்க கிட்ட போய் நான் யாருன்னு காட்டுறேன்னு சவால் விடாதீங்க. அந்த சவால் உங்களோட சக்தியை வீணடிக்கும். அதுக்கு பதிலா ஒரு அறைக்குள்ள உங்களை நீங்களே பூட்டிக்கோங்க. மௌனமா உங்க வேலையில இறங்குங்க. 1 வருஷம் 2 வருஷம் நீங்க யாருன்னே இந்த உலகுக்கு தெரியக்கூடாது. உங்கள பத்தி தப்பா பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். அவமானப்படுத்துறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நீங்க மௌனமா உங்கள செதுக்கிக்கோங்க. நீங்க எப்ப ஒரு மாபெரும் உயரத்துக்கு போய் நிக்கிறீங்களோ, அப்ப உங்கள காயப்படுத்தினவங்க அந்த உயரத்தை பார்த்து அண்ணாந்து நிக்கணும். அந்த நிமிஷம் நீங்க பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அத்தியாயம் 10. இறுதி முடிவு ஒரு அந்நியனை போல கடந்து போ. அந்நியனின் தந்திரம் நம்பர் 10. அவர்களை ஒரு அந்நியனை போல கருதுங்கள். இதுதான் சாணகிய நீதியின் இறுதி ஆயுதம். ஒருத்தர் உங்களை மிக மோசமா காயப்படுத்திட்டாருன்னா, அவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை அவர் உங்க வாழ்க்கையிலேயே இல்லாதது போல நடந்துக்கிறது தான். பழி வாங்குறதும் திட்டுறதும் கூட ஒரு வகையான முக்கியத்துவம் தான். ஆனா அவங்கள ஒரு அந்நியனை போல, ஒரு கண்ணுக்கு தெரியாதது தூசியை போல கடந்து போகும்போது அவங்க ஈகோ மொத்தமா நொறுங்கி போகும். வழியில அவங்கள பாக்குறீங்களா? முகம் தெரியாத ஒருத்தரை கடந்து போற மாதிரி மௌனமா கடந்து போங்க. உங்க வாழ்க்கையில இருந்து அவங்கள மௌனமாவே டெலீட் பண்ணிடுங்க. உங்களை இழந்த அந்த வழி அவங்கள வாழ்நாள் முழுக்க கதற வைக்கும். முடிவுரை சாம்ராஜ்யம் உனதே நண்பா. ஒரு சாதாரண வீடியோ இல்ல. இது உனக்கான ஒரு புதிய வாழ்க்கை முறை. இனிமேல் உன்னை காயப்படுத்துறவன் முன்னாடி நீ அழுது நிக்க மாட்டீங்க. மௌனமா ஒரு புன்னகையோடு ஒரு ராஜாவை போல நிற்பீர்கள். சாணக்கியர் சொன்னார், தன்னை அடக்க தெரிந்தவனே உலகை ஆள தகுதியானவன். உன் மௌனத்தை ஒரு ஆயுதமா மாத்து. உன் வளர்ச்சியை ஒரு சாம்ராஜ்யமா மாத்து. யாரெல்லாம் இன்னையிலிருந்து இந்த மௌன புரட்சியை ஆரம்பிக்க போறீங்களோ, அவங்க மட்டும் கமெண்ட்ல ஐ ஆம் ஏ சைலண்ட் என்று டைப் பண்ணுங்க. வாழ்க்கையை வெல்லு. மதிப்பு நமதே. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.